Assalaamualaikum friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான கீரை கீமா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு டிஃபரண்டான ரெசிபி. அதோட வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனா தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்டியா வரும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்மீஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலாவோடு சேர்ந்தது. அதை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி. இது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் கீமாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்புலேருந்து பாதியை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா சிறிதளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் சிறிதளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போது 3 விசில் கிட்ட ஆயிருக்கு. இப்போ நம்ம குக்கரை திறந்துடலாம். இப்போ இது கூட சின்னதாக நறுக்குன 2 கைப்பிடி அளவுக்கு தண்டு கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தண்டு கீரையும் அரைக்கீரையும் மட்டும்தான் பயன்படுத்தி செய்யணும். வேறு எந்த கீரை பயன்படுத்தி செஞ்சாலும் நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம கீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிபிக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். நம்ம முதலையே உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த கீரையோட தன்மையினால் கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் நம்ம சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு நம்ம கீமாக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் சாதாரணமாக நம்ம கீமாக்கு போடக்கூடிய உப்பை விட குறைவான அளவு தான் இதுக்கு சேர்க்கணும். இப்போது இதில் சேர்த்துருக்க தண்டு நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வந்திருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கீரை கீமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் விட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஆல்மீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.